இந்த கம்பெனி ஈர்த்து மூடலை, ஆப் ரன்னிங்கில் இருக்குது, ஆர்பிஐ எந்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணல, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்குறப்போ எந்த வார்த்தையும் EOW சொல்லலை, எதுவுமே நடக்கலை. இதனை கோர்ட்டில் விசாரித்து நாங்கள் சொல்கிறேன். இந்த விஷயத்தை எதுவுமே நடக்கலை. இதில் இன்வெஸ்டிகேஷன் பெர்மனன்ட் ஸ்டேஜில் இருக்குது. they just asked for some டைம் கேட்டிருக்காங்க. இப்போது அந்த கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு டைரக்டருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். கிடைத்ததற்கு பிறகு வெளியே வந்து அவர்கள் உங்கள் பேமெண்ட்டு எப்போ வரும், எப்படி வரும்ன்றதை அவர்கள் சொல்வார்கள். அதுவரையில் பொறுமையாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு ஒரு சத்திய சோதனை. இந்த மாதிரியான ஃப்ராடுகள் சேர்ந்து பண்ண ஒரு வேலையால் இந்த கம்பெனிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சோதனை காலம். இதனை கடந்து போகும்னு எதிர்பாருங்கள். இதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் மக்களே. பேமெண்ட்டை பற்றி எவன் என்ன பேசினாலும் அதை நம்பாதீர்கள். அந்த கம்பெனி MDயோ இல்லை அவங்க டேரக்டர்ஸோ வந்து பேசினா மட்டும் அது எது உண்மைன்றதை நம்பிக்கோங்க. நீங்கள் அது வரைக்கும் எது நம்பாதீங்க. மற்றபடி இந்த கம்பெனி மேலே போட்ட கேஸு, உள்ளே போயிடுவார், தூக்கில் போட்டுருவாங்க, இது எல்லாம் ஃபால்ஸ் ப்ரோபகேண்டா. டுபாக்கூர்கள், ஃப்ராடுகள், இந்த மாதிரி ஃப்ராடு கும்பல் சொல்கிற விஷயத்தை நம்பி ஏமாற வேண்டாம். சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பி அவேர் ஆஃப் ஃப்ராட்லண்ட் பீப்புள். என்ன கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.